रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. உள்ள சாதுக்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தலைப்பு சாரதா தேவியின் வாழ்க்கையிலிருந்து. இது பாதி. என்ன ஏதாவது அடுத்தது ஏதாவது இருக்கணும் இல்லையா? வாழ்க்கையிலேருந்து என்ன நான் கேட்டேன். அவரே எனக்கும் தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணவருக்கும் தெரியல. அதோடு விட்டுலாம் மகாராஜ் அவங்களே நினச்சிக்கிட்டுன்ட்டார். அதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆன்மீகம்னா ஆன்மீகம் பற்றி சொல்லணும், வேறு எதாவது இருந்தால் எது சொல்லணும். அதனால் ரெண்டு இடத்துல பேசுகிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ தான் சாமிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த மெட்ராஸ் மடத்தில் சிவகாசி போனால் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறைய லெக்சர் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அவங்களும் அப்படி தான் லெக்சர் கேட்கலன்னாலும் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதனால் இது நாள் வரைக்கும் நீ கேட்டது தான் நான் திருப்பி சொல்ல போகிறேன். அதனால் இன்றைக்கி தான் பொறுத்துக்கணும், வேறு வழி இல்லை. சரியா? ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையும் அன்னை சாரதாவினுடைய வாழ்க்கையும் பார்த்தால் நான் இதை 3 பாகமாக எடுத்திருக்கேன். ஒன்று, அவங்க 2 பேரும் வேறு இல்லை. உபதேசங்களும் வாழ்க்கையும் பார்த்தாலும் கூட ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல தான் அவருடைய உபதேசங்களாகவும் செயல்களாகவும் இருக்கும். அப்படி இந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அன்னையார் எவ்வளவு சோதனைகளுக்கு ஆளானார் என்பதில் ஒரு சில கருத்துக்கள். நம்மளாம் எல்லாம் நல்லா இருக்கணும், எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அவங்களுக்கே அவ்வளவு ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் பார்க்கும் பொழுது அது எதுக்காகன்னு கேட்குறேன். ஒரு தடவை ரொம்ப கேட்குறேன், நீ எல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? எனக்காக கஷ்டப்படல. அந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். சும்மா வாயில் சொல்ல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் சொல்ல இல்லையா? யாராவது நண்பர்கிட்ட போனால் கை கால் ஏதாச்சும் புண்ணாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமாக ஸ்லோ இதுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம். பொறுத்துக்கோன்னு சொல்கிறோமா இல்லையா? யாராவது ஒரு கஷ்டப்படுறா, கை காலில் கத்தி வெட்டி இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம்? பொறுத்துக்கோன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அது அவனுக்கு தான் தெரியும் என்ன வலிங்கிறது. நீங்கள் வாயில் சொல்கிறதுக்கு என்ன பொறுத்துக்கோன்னு. இன்னும் 2 தடவை சொன்னீங்கன்னா போட வழியான்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஆனால் நம்ம அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையானது எதையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த இறைவனை நம்பினால்தான் வரும் என்பதுக்கு அன்னையார் சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் எனக்காக ஒன்றும் பண்ணலை. பஞ்சதபஸ் பண்ணும்போது கேட்குறேன், ஏன் பஞ்சதபஸ் பண்ணினீங்க அப்படின்னு. அது நான் எனக்காக பண்ணலை, நான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்கிறதுக்காக செய்கிறேன் என்று சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல இந்த ராமகிருஷ்ணரும் அன்னை சாரதா தேவிக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பதற்கு சில உதாரணங்கள். எப்படி கடல் நீரானது அது ஆவியாக மாறி மீண்டும் நீராகி பனியாகி இமயமலை போன்று இருக்கிறது. அது நீரா இல்லையா? இந்த பனி கட்டி நீரா இல்லையா? அதே நீர் மீண்டும் உருகி கங்கையாகவும் நதிகளாகவும் பாய்ந்து மறுபடியும் கடலுக்கு போகுது. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பேர்கள் வேறையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய உண்மையான தன்மை என்ன? கடல் இருக்கிறது நீர் தான், இமயத்தில் இருக்கிறது நீர் தான், கங்கையிலோடு ஓடிக்கொண்டு இருக்கிறது நீர் தான். இந்த இமயமலை போன்று அந்த கரைந்த பனிக்கட்டியாக இருப்பவர் பகவான் ராமகிருஷ்ணர். அந்த பனிக்கட்டியானது நீராக கரைந்து கங்கையாக மாறி பல பெயர்களுடன் ஆறுகளாக பாய்ந்து கடலில் கரைக்கிறது. ராமகிருஷ்ணர் இந்த இமயமலையில் பனிக்கட்டி போல இருந்தால் அது அங்கேயே தான் இருக்கும், எந்த விதமான உபயோகமும் இருக்காது.
அது நீராக, கங்கையாக, நதியாக, ஆறாக மாறி எல்லாத்துக்கும் போகிறதுனால்தான் நாட்டில் அது உபயோகப்படுகிறது. ஆனால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பனிக்கட்டியாக இருந்த ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை உபதேசங்களையும் அன்னை சாரதா தேவியார் நதிகளாகவும் ஆறுகளாகவும் உலகெங்கு எடுத்து சென்றவர் அன்னை சாரதா தேவி தான். அதுக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது தட்சிணேஸ்வரத்தில் பனிக்கட்டியாக இருந்தாலும் சொல்லலாம். என்ன, அவர் அதை விட்டு எங்கேயும் அதிகமாக போகவில்லையே. கல்கத்தாவில் ஒரு சில இடங்களுக்கு போனாரே தவிர மற்றபடி எங்கே அவர் அதிகமாக போகவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அன்னை சாரதாவிடம் ராமகிருஷ்ணன் கேட்கும் பொழுது கூட, நீ நானே எல்லாம் பண்ணேன், நீ ஒன்றும் பண்ண மாட்டியான்னு கேட்குறாங்க. அன்னையர் என்ன சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணணும், நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை நீ நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அப்படி. அதனால் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பிறகு, மெகா சமாதிக்கு பிறகு அன்னை சாரதா தேவி நிறைய இடங்கள் யாத்திரை போனாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த யாத்திரையின் மூலமாக முதல்ல அந்த யாத்திரை போனது அவருடைய மன அமைதிக்காகவாக இருந்தாலும் கூட அது மக்களுக்கு மிகவும் உபயோகமாகிவிட்டது. அந்த மாதிரி அவர்களை இன்றைக்கு இந்த பனி நீராக மாறுது ஒன்றாக இருந்தாலும் கூட அவளுடைய வாழ்க்கையின் உபதேசங்களை இன்று மக்கள் லட்சோபலட்சம் மக்கள் அதை நான் பயனடைந்து அந்த உயர்ந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையோடு எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் அந்த வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணர் சாரதா தேவி வேறல்ல என்பதற்கு 2-3 உதாரணங்கள். முதல்ல எல்லாருமே இறை அந்த அவதாரங்கள் என்பதற்கு அடையாளமாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது விவரமாக நான் சொல்லலை, ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் யார்? கயா விஷ்ணு. அன்னை சாரதா தேவி யார்? அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன தேவி? சீதா தேவியா? அது என்ன நிகழ்ச்சி ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பகவான் விஷ்ணு மட்டும் நான் உன் வீட்டில் வந்து பிறக்கிறேன்னு சொல்லலை, அன்னையாருக்கும் சொன்னாங்க. யார் சொன்னா? பவதாரின்னு சொன்னாங்க. யாருக்கிட்ட சொன்னாங்க? அவங்க அம்மா கிட்ட. எல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஒரு சிகார் ஊருக்கு போயிட்டு வரும்போது உபாதைக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே யாரோ ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து நான் உன்னுடைய வீட்டில் வந்து பிறக்கப் போகிறேன் என்று. எங்கடா போனால காணான்னு எல்லாம் திரும்பி போனாங்கன்னா அங்கே பாதி மயக்கத்தில் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ஒரு நிகழ்ச்சி, இந்த கனவுன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் எ கனவு, இட்ஸ் எ விஷன். கனவுக்கும் நேர்காட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இவர் 2 பேரும் ஒருவருக்கு ஒருத்தர் அவர்களையே தேடிக்கொண்டார்கள் என்பதற்கு 2 உதாரணம் உங்களுக்கு தெரியும். 3 வயசில் அன்னையார் யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்? கை நீட்டினது ரைட். இவருக்கு பொண்ணு கிடைக்காத போது இவர் என்ன சொன்னார்? அப்போ இவங்க 2 பேரும் பேச்சு வச்சுட்டாங்களா? லவ் மேரேஜா? தெரியாது. ஏன்னா 3 வருஷத்துலேயே சொல்லிட்டாங்க. இவர் 25 வருஷத்தில் சொல்கிறார். அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இரு மனங்களும், உடல்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் அவருடைய மனநிலையானதும் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறதுனால நமக்கும் தெரியாமல் அல்லது நம்ம விரிவுபடுத்தி சொல்ல முடியாத நிலைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் இருந்தது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்படி பார்க்கும்போது பல முறை ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார், நானும் சாரதியும் வேறல்ல என்று. அதே மாதிரி அன்னையும் சொல்லியிருக்காங்க, நானும் ராமகிருஷ்ணன் வேறல்ல என்று. ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். பகவான் ராமகிருஷ்ணர் பவதாரண்யம் நானும் வேறில்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார். அந்த மலையில் இருக்கும்போது ஒரு முறை அன்னை சாரதை
ஒரு காட்சி தெரிகிறது. பவதாரிணி வர்றா, இந்த மாதிரி வந்துட்டியா உட்காருன்னு எல்லாம் உட்கார்ந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் தெரியுது, என்ன உன் கழுத்து என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறது? அன்னையார் கேட்குறா. ஆமாம், எனக்கு கொஞ்சம் சரியில்லை, கழுத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியா? ராமகிருஷ்ணருக்கும் ப்ராப்ளம் இருக்குதே. ஆமாம், அதனால் தான் எனக்கு அதுதான் சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது? பவதாரணியும் ராமகிருஷ்ணரும் வேறல்ல என்று அது அவர் வாயிலாக தெரிகிறது. பின்னால் சொல்லும்போது யோகின்மாவிடம் விளக்கமாக சொல்லுகிறாங்க. காசிபர் தோட்ட வீட்டில் மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்தார். அன்னை மிகவும் துக்கத்துடன் இருந்தார். ஒரு நாள் அவருக்கு காட்சி தென்பட்டது. கருத்த நீண்ட கூந்தலுடன் கருப்பு உருவத்தில் அன்னையின் அருகில் வந்து அமர்ந்தார் அப்படின்னு யோகின்மா அம்மா சொல்கிறது திருப்பி சொல்கிறாங்க. பவதாரிணி என்று அறிந்து, நீ வந்திருக்கிறாயா, நல்லது வா என்று கூப்பிட்டேன் என்று அன்னை சொல்லியிருக்கிறார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆம், நான் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வருகிறேன் என்று தேவி கூறினார். சிறிது நேர உரையாடலுக்கு பின்பு அன்னை சாரதே பவதாரிணி கழுத்து ஒருவமாக திரும்பி இருப்பதை பார்த்தார். பின் உன் கழுத்திற்கு என்ன ஆயிற்றம்மா என்று கேட்டார். தேவி, நான் தொண்டை புண்ணால் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார். அம்மா சொன்னதை இப்போது யோகின்மா திருப்பி சொல்கிறாங்க. அப்போது அன்னையார் சொல்கிறார், இங்கே குருதேவரும் தொண்டை புண்ணோடு இருக்கிறாரு, உனக்குமா இது வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், ஆம், அதனால்தான் அந்த புண்ணு தான் இங்கே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் அது உறுதியாகிவிட்டது. என்ன உறுதியாச்சு? முதல்ல அன்னை பவதாரிணியும் ராமகிருஷ்ணரும் ஒன்று. ராமகிருஷ்ணன் சொல்லும்போது நானும் சாரதியும் வேற இல்லை என்று சொல்லுகிறார். அதனால் இந்த 3 பேருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. யோகின்மா அன்னையாரை பற்றி எவ்வளவுதான் கூட இருந்தாலும் கூட சில சமயம் ஹியூமன் பீயிங் தானே, கொஞ்சம் சந்தேகம். குருதேவர் இப்படி இருக்கிறார், இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன சொந்தக்காரர் அதுக்கு இதுனெல்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அவதாரம்னு சொல்கிறாங்க, குருமராஜ் சொன்னார், இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன மனசில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் இந்த மாதிரி நினைக்கிறார். உடனே அவருக்கும் தோன்றி குருமராஜ் சொல்லுகிறார், கங்கையை காட்டி, இங்கே பார், இந்த கங்கையில் என்னென்னமோ வந்து கலக்குது, உயிருள்ளது உயிரற்றது என்னென்னமோ வந்து கலக்கிறது. ஆனால் அதில் நம்ம அதை தண்ணி கூட்டிகிட்ருக்குறோம், பூஜை பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கங்கை தூய்மை இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா அல்லது அசுத்தப்படுத்த முடியுமா? அதனால் உனக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அவளுடைய எப்படி கங்கையை யாராலும் அசுத்தப்படுத்த முடியாதோ அதே போன்று அவளுடைய வாழ்க்கையை அசுத்தமானதல்ல, யாரும் அசுத்தப்படுத்த முடியாது என்று சொல்கிறார். அன்னையாருடைய வாழ்க்கை ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கை ஒன்று செல்லும்போது 2 பேருக்கும் ஒரே நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அன்னை சாரதா தேவியாரும் கூட ஒரு முறை பல்ராம் பாபு வீட்டில் மாடியில் தியானத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த மாதிரி நான் எங்கோ ஒரு இனங்காணாத இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன். அங்கே போன பிறகு என்னுடைய உடம்பு தனியாக அங்கே இருக்கிறது, நான் தனியாக இருக்கிறேன், பார்க்கிறேன். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் முடிஞ்சு பார்த்த பிறகு இங்கே திரும்பி பார்த்தால் இந்த உடம்பு இப்படி இருக்கிறது, ரொம்பவும் அசுத்தமான உடம்பு, இதில் வருவதா வேண்டாமா என்று நான் யோசனை பண்ணினேன். இருந்தாலும் என்னை நான் திடப்படுத்தி கொண்டு அது நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ நிறையா இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நினச்சதுனால மறுபடியும் திரும்பி வந்தாரான்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் திரும்பி என்னுடைய எழுதுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன், வெகு தூரம் உள்ள இடத்திற்கு சென்றேன். அங்கு அனைவரும் அன்புடன் என்னை வரவேற்றார்கள். அங்கே ராமகிருஷ்ணன் இருந்தார். இது அன்னையார் சொல்கிற வார்த்தைகள்.
அருகில் அமர வைத்தார். நான் மிகவும் அழகாக இருந்தேன். நான் பெற்ற இன்பத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மீண்டும் என் நிலைக்கு சாதாரணமாக திரும்பினேன். அப்பொழுது உயிரற்ற கொடூரமான சவம் போன்று அருகில் என்னுடைய உடம்பு கிடந்தது. அதில் தான் நான் நுழையிறதா வேண்டாமா என்று நினைத்தேன். நான் சொன்ன மாதிரி அது நான் சேர்த்திக்கிட்டது. குரு மகாராஜ் சொன்னது ஞாபகம் வந்தது. என்னமோ நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு அன்னையார் மீண்டும் அந்த உடம்புத்தில் புகுந்தாரோ என்னமோ தெரியாது. இந்த ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்பதற்கு தான் இப்போ நம்ம உதாரணங்கள் சொல்கிறோம். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். வெளியே போவதா வேண்டாமா என்று ஒரு சஞ்சலத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி தெரிகிறது. இல்லையா? இந்த மாதிரி அவர் கடல் கடந்து போய் ஸ்ரீராமகிருஷ்ணனை வாய்ந்து கூப்பிடுவது போன்று அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த காட்சி கிடைத்த பிறகும் கூட அவருக்கு இந்த மாதிரி அவர் கூப்பிட்டார். இருந்தாலும் இது நான் சேர்த்துக்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்க்கலான்னு தான், சரி அன்னையாருடைய ஆசை வேணுமே அப்படிங்கிறதுக்காக அவரை கேட்டு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க. அவங்க ஆசை இல்லாமல் நான் போக முடியாதுன்னு தபால் எழுதுகிறார். யாருக்கு? சிவானந்த அன்னையாருக்கு தபால் எழுதுகிறார், சிவானந்தன் மூலியமாக. அப்பொழுது சிவானந்தர் படித்து காட்டுகிறார் அன்னையாருக்கு. இந்த மாதிரி நரேன் வெளியே போகிற மாதிரி வெளிநாடு போகணும்னு கேட்டிருக்கிறான். அதனால் உன்னுடைய ஆசை வேண்டும் என்று கேட்கிறார் சொல்லும்போது, சரி நான் பொறுத்து சொல்கிறேன், அப்புறம் நீ எழுதலாம், என்ன பதில் எழுதணுமே அதுதான். அப்புறம் 2 நாள் கழித்து இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த சொன்னதுக்கு அதுக்கும் 2 நாள் கழித்து சொல்கிறார், நீ சரி போகலான்னு எழுதுன்னு சொல்லிக்கிறார். சாரதானந்தர்கிட்ட நீ போகலான்னு எழுது. பக்கத்தில் அவங்க அம்மா இருந்து கேட்டுக்கிட்டு, நீ என்ன கடல் கடந்து நதிகளெல்லாம் தாண்டி போக சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறான், இல்லை குருதேவர் என்னிடத்தில் நேற்று வந்தார், ஏன்னா அது 2 நாள் கழிச்சு சொல்கிறான்னு சொல்கிறார், அது முன்னாலேயே சொன்ன நிகழ்ச்சி சொல்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். நேற்று குருதேவர் என்னிடம் காட்சி கொடுத்து சொன்னார், நாளைக்கு நிறைய நேரத்துலேருந்து ஒரு கடிதம் வரும், அவன் இந்த மாதிரி நான் நாடு கடந்து போகிறேன்னு பெர்மிஷன் கேட்பான், உலக நன்மைக்காகத்தான் அவன் போகிறான், அதனால் நீ அவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், அதனால் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறேன். அப்போது சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் வான்னு சொன்னாலும் கூட அதே நிகழ்ச்சி அதே மனநிலை தான் அன்னையாருக்கும் இந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். இவரும் அவருக்கும் காட்டுக்கீடு இவர் போகிற மாதிரி இவரும் பார்த்துருக்கிறார். அதனால் அவருடைய மனநிலை என்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். சாமி சுபோதானந்தர் அன்னையார் தெய்வீக நிலை பற்றி ஒரு நிகழ்ச்சி கூறுகிறார். ஜெயராம் வாழிலே இரவு உணவுக்கு பிறகு படுக்கைக்கு சென்று ராமகிருஷ்ணர் படுத்து கொண்டார். அன்னை இது படுத்து கொண்டாருன்னா என்ன சொல்கிறது, இது நம்ம குருமராஜ் பெட்ரூம் ஒன்று வச்சுருக்கிறோமே அந்த மாதிரி தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த உறவுக்கு பின் படுக்கைக்கு அனுப்பிவிட்டார். அந்த உணவு அருந்திய பின் மற்ற வேலைகளால் அன்னையார் முடித்து விட்டால் அந்த அறைக்கு போகிறார். அப்பொழுது அங்கே குருமராஜ் இல்லை. அங்கே என்ன பார்க்கிறார், ஒரு பெரிய ஒளி தான் தெரிகிறது. இரவு பூரா நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, உட்காரவும் கூட இல்லை, கை கூப்பி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. காலங்காத்தாலே குருமராஜ் மறுபடியும் அந்த உருவம் தோன்றி, ஓ நீ இந்த உருவத்தில் இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். நல்லது வா என்று சொல்கிறார். அப்பொழுது எந்த உருவம் என்பது நீ இந்த உருவத்தில் தான் கேட்டிருக்காரு நமக்கு இருக்குதே ஒழிய இது எந்த உருவமாக இருக்கணும், அது தேவியாக தான் இருக்கும். அதனால் அந்த அதிகாலையில் அந்த ஒளிப்பிளம்பிலிருந்து ஸ்ரீராமகிருஷ்ணன் தோன்றி அங்கே நின்று கொண்டிருந்த அன்னையை வணங்கி, இந்த வடிவத்தில் ரூபத்தில் நீ தோற்றமளிக்கிறாயே மிகவும் நல்லது என்று கூறுகிறார் என்று சொல்லுகிறார். அதனால் அன்னையாரின் வாழ்க்கை ஒரு கிராமத்தில் இருந்தாலும் கூட அந்த ராமகிருஷ்ணருடைய சோடசை பூஜை ஏற்றுக்கொண்டதுனால அது சாதாரண ஒரு பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த உயர்ந்த நிலையில் இல்லைன்னா, இது சொல்கிறது இல்லையா, யாருக்காவது கொடுத்தாலும் கூட குரங்கையில் பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும்,
ஐயர் கையில் பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும், என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி தான் அந்த நிலை. ஆனால் இந்த உயர்ந்த நிலை எல்லாருனாலும் அறிந்து கொள்ள முடியுமா என்பது போல நிகழ்ச்சிகள் நிறைய நமக்கு இருக்கிறது. இங்கே அவர் மீண்டும் சொல்லுகிறார், சாமி சுபோதானந்தர், அன்னையின் தெய்வீகத்தை அனைவராலும் புரிந்து கொள்வது கடினம். அதை குருதேவரும் சொல்லியிருக்கிறார், அன்னையாரும் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அவளுடன் வாழ்ந்த குருதேவரின் சீடர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை சுவாமிஜியும் ஆமோதிக்கிறார். அமெரிக்காவிலிருந்து சிவானந்தருக்கு எழுதிய கடிதத்தில், நீங்கள் யாரும் இன்னும் அன்னையை முழுதுமாக புரிந்து கொள்ளவில்லை என்று எழுதுகிறார். அதை ஆமோதிப்பது போல சிவானந்த சாமி எழுதுகிறார். இந்த மாதிரி தி ரிலிஜியன் ஆஃப் திஸ் ஏஜ், ஸ்ரீராமகிருஷ்ணன் யுக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அவதரித்தார். அன்னையும் தானாக ஸ்ரீராமகிருஷ்ணன் பணியேற்றி நிறைவேற்றுவதற்காக இவ்வுலகில் அவதரித்தார் என்று எழுதுகிறார். அதனாலே நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னா, தேவி வந்தவன் வீட்டில் பிறப்பேன் என்று சொல்லுவதும், இவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்வதும், இவரும் என்னுடைய துணை வாங்கியிருக்கிறார் என்று சொல்லுவதில்லை பார்த்தா, இது எல்லாம் ஒரு ஏற்பாடு செய்த நிலையில் தான் நாம் அதை பார்க்க முடியும். இதை சாதாரண மக்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆரம்பத்தில் எங்களாலேயே அன்னையை பற்றி சிறிதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. யார் சொல்லுது? சிவானந்தர் சொல்லார். ஏனெனில் அவருடைய தெய்வீகத்தை அவர் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்ரீராம் இந்த உலகில் தோன்றியதே தாய்மைத்தன்மையும் அதன் பெருமையும் உணர்த்துவதற்குத்தான். ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு சொல்லாவிட்டால் அதை புரிந்து கொள்வது கடினம்னு சிவானந்தரும் சொல்லுகிறார். பிரம்மானந்தர் கூறும் பொழுது, அன்னையை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? பெரிய யோகிகளாலும் கூட அவரை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? சாதாரண பெண்ணாக இருந்தால் அவதார வரிஷ்டான ஸ்ரீராமகிருஷ்ணன் பூஜை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த ஒன்று சான்று போதும் என்று சொல்கிறார். இந்த காலையில் கேள்வி கேட்டாங்க, யாரை கண்டுபிடிக்கிறது எல்லாம். நான் கேட்டவன என்ன கேள்வி? எது மறந்து போச்சு எனக்கு. ஞானி அஜ்ஞானி. இந்த ஞானி அஜ்ஞானி எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்கு புரிந்து கொள்ள கஷ்டம் என்பதற்கு இன்னொரு உதாரணம் அன்னையாருடைய வாழ்க்கையிலேயே வரும். ராம்குமார் பூஜைக்காக வெளியூர் போகிறார். அப்பொழுது வருவதுக்கு லேட்டாகிடுச்சு, இருட்டு நேரம். வெளியே எங்கள் அம்மா வந்து நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி காணாமே, போனவனை காணுமே, ஏதோ காரியத்துக்கு போனான்னு காணான்னு. அந்த சமயத்தில் லட்சுமி தேவி வர்றாங்க, நல்லா அலங்காரமாக எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வரும்போது அந்த இருட்டில் ராமகிருஷ்ணன் பார்த்தியான்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறார், இப்போ தான் பூஜை முடிஞ்சது, சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறான்னு சொல்கிறேன். நானும் உங்கள் வீட்டுக்கு தான் வர்றேன். இல்லை வீட்டில் யாரும் இல்லை, நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அன்னையார் வந்து கேட்குறேன், என்னாச்சுன்னு கேட்டால், இந்த மாதிரி யாரோ வந்தாங்க, ராம்குமாரை பார்த்துட்டாங்களாம், வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது அன்னையார் தெரிஞ்சு, ஐயோ அது லட்சுமி தானே அவனுக்கு வந்தது, அவனை நீ வேண்டான்னு சொல்லிக்கிட்டே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இறை உணர்வு ஆரம்பத்திலிருந்தே பிறந்ததிலிருந்தே இருந்தது. அது அன்னையாரும் சொல்லியிருக்காங்க. நான் ஜெயராம்பாடி இருந்தபோது சின்ன வயசில் ஒரு 7 பெண்கள் என் கூட எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற அவர்களுக்கு சில சோதனைகளும் இருக்கும். இந்த சோதனைகள் எப்படியெல்லாம் வரும் என்பதற்கு நான் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். அன்னை ஜெயராம்பாடியில் அன்னதானம் பண்ணுகிறார். ஜெகதாத்திரி பூஜா என்னைக்கு நடக்க ஊரில் எல்லாரையும் போய் கூப்பிடுவாங்க. எல்லோரும் சாமிகளே போய் ஒவ்வொரு வீடாக கூப்பிடுவாங்க. எல்லோரும் நாளைக்கு பூஜை வரணும்னா எல்லோரும் வருவாங்க. அது அந்த காலத்தில் அதே மாதிரி நடந்திருக்கும். அப்பொழுது அங்கே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அங்கே பக்கத்து ஊரிலிருந்து ஒரு பிராமணர்கள்
ஒரு சிலர் வந்து அங்கே உணவு இருந்தால் உட்காந்துக்கிட்டாங்க, சாப்பாடும் பரிமாறியாச்சு. அப்பொழுது நம்ம மனத்தை அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் ஒன்றும் பார்க்கறது இல்லையே. ஒருத்தர் பிராமணன் அல்லாதவர் ஒருத்தருக்கு போய் பொட்டு வச்சுட்டார். என்ன, இந்த ஹோமம் பொட்டு வச்சுட்டார். அதை பார்த்த உடனே அவங்க எல்லாம் உடனே ஒரு பெரிய ஒரு போராட்டம். எல்லாம் எந்திரிச்சு நாங்கள் இனிமேல் சாப்பிட மாட்டோம், இதான் உச்சிஷ்டமாகி போச்சு, ஒரு சூத்திரன் வந்து ஒரு பிராமணருக்கு பொட்டு வைத்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லையே அம்மா காலைல விழாத குறையாக கேட்குறாங்க, ஏதோ நடந்து போச்சு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன், மன்னிச்சுங்கோ, சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரே இப்படியாக பிடிக்கிறாங்க. கடைசியில் அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. அம்மா கொடுக்க மாட்டாருன்னு நினச்சி அந்த ஐடியா சொன்னாங்களே, நம்ம ஆள் இப்போ 25 ரூபா உனக்கு ஃபைன், நீ அதை கட்டுனா சாப்பிடுவோன்னு சொல்கிறான். அந்நேரம் எங்கேயோ இருந்து எல்லாம் தேடி கேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணன் ரொம்ப வருத்தப்படுகிறார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதே அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதை நடந்து முடிந்து எப்படியோ சாரதானந்தருக்கு இந்த செய்தி போகிறது. அங்கே பக்தர் ஒருவர், லலித் பட்டாச்சாரியான்னு ஒரு பக்தர், அவர் அரசாங்கத்தில் வேலையாக இருக்கிறார். அவர் அன்னையாரின் மேலே பக்தி இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வருவார். வரும்போது அந்த காலத்தில் இந்த கிராமஃபோன் பார்த்துருக்கீங்கள்ல, இந்த சுற்றி சுற்றின பாடுமே, அதை கொண்டு வந்து பாட்டெல்லாம் போடுவாராம். அப்போது அது யார் பார்த்துருப்பா கிராமத்தில், அதனால் எல்லா பக்கத்து கிராமத்துலேருந்து எல்லாம் வருவாங்க. அப்போ பக்கத்தில் வந்த உடனே எல்லாம் பார்த்து முடிஞ்சு அவங்கள ஜனங்கள் இந்த பாட்டு போடு அந்த பாட்டு போடுன்னு எல்லாம் சொல்லும்போது இவரும் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். திடீர்னு யாரோ சொல்லும்போது இந்த ஊர் பேர் சொல்லிட்டார். இந்த ஊர் பேர் இல்லை, அந்த லலித் பட்டாச்சாரியாவுக்கு இந்த சாரதானந்தர் சொன்னார், இந்த ஊர் பேருக்காரர் தான், இந்த ஊருக்காரர் தான் அந்த அம்மாவுக்கு ஃபைன் போட்டுட்டு போனாலும் இதுதானே போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டை நிறுத்திட்ட உடனே இந்த ஊருக்காரெல்லாம் கேட்டார், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்களா? ஆமாம் வந்திருக்கேன். சரி, யார் இந்த அம்மாவுக்கு ஃபைன் போட்டதே? அவன் முதல்ல வரலன்னா நான் சுட்டுடுவேன்னு துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்கிறேன். அப்போ எல்லோரும் சேர்ந்து நான் கொடுக்குறோன்னு காசு கொடுத்துட்டேன். அதனால் அந்த நிலையிலையும் கூட எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, எப்படியாவது உங்களை உணவு சாப்பிட வேணும், அவங்க காலில் வந்து கேளாத குறையாக கேட்டிருக்கிறாங்க. அதுதான் முக்கியமோடைய. இந்த காசு திரும்பி வந்தது பெருசல்ல. அவங்களுக்கு என்ன, ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிடாமல் போயிட்டால் அது நல்லதில்லை. அது எந்த மனநிலையில் அவங்க இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த மன்மதர் அவருடைய உறவினர் வந்து ஒரு 200 ரூபா அம்மாக்கிட்ட கேட்குறார். அந்த காலத்து 200 ரூபான்னு நினச்சி பாருங்கள் எவ்வளவு இருக்கும். எதுக்குன்னா, இந்த மாதிரி ஏதோ வரி கட்டல, இல்லைன்னா என் நிலமெல்லாம் போயிடும், எனக்கு 200 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அம்மா என்கிட்ட பணம் எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது? கடைசியில் ராதுவனுடைய நகைகளை போய் கடன் வைக்கலான்னு போகிறாங்க. அங்கே யோகேந்திர பிஸ்வாஸ்னு உள்ளூர்காரர் கடன் கொடுக்குறாரு. அங்கே போனோன்னா அம்மா கடன் வாங்கிறது நம்மக்கிட்ட வந்திருக்குது. அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன எவ்வளோ சீடர்கள் இருக்காங்க, இது இருக்கிறாங்க, ஏன் வந்தான்னு. இருந்தாலும் பணம் கொடுத்துருக்குற. எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த கஷ்டப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அந்த கஷ்டத்தை இருந்தாலும் கூட அவர்களே அதை தானாக ஏற்றுக்கொண்ட கஷ்டம். அதுக்கு உதாரணம் சொன்ன போனால், தானாக ஏற்றுக்கொள்வது. சுவாமி விவேகானந்தர் வேலூர் மட்டில் துர்கா பூஜை பண்ண ஆசைப்பட்டார். அப்பொழுது அம்மாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அம்மா வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவர் திடீர்னு போய் அம்மாக்கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப காய்ச்சலோடு நான் படுத்துக்கணும், எல்லாம் வேலைகள்லாம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சொல்கிறார், காய்ச்சல் வந்து படுத்துக்கணும். ஐயோ ஏன் இப்படி சொல்கிற நீ, நாளைக்கு எல்லாம் ஜெயந்திக்கு எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற, நீ காய்ச்சலோடு படுத்துக்கணும்னு சொல்லி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ரொம்ப கோவக்காரன், இது ஏதாவது ஒரு நீ வேறு இங்கே இருக்கிற, ஒரு சின்ன தப்பாக இருந்தவங்க நான் விட மாட்டேன், அவங்கள ரொம்ப கண்டித்து ஏதாவது பண்ணிவிடுவேன், அதனால் எனக்கு காய்ச்சலோடு படுத்துட்டேன்னா இந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறேன். அதே மாதிரி உடனே காய்ச்சல் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காய்ச்சலோடு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனால் இருந்தாலும் அங்கே வேண்டிக்கிறா, இதெல்லாம்
நல்லபடியாக முடியணும், சீக்கிரம் முடிக்கணும். முடிஞ்ச பிறகு அம்மாவே வர்றாங்க, இந்த மாதிரிப்பா எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சது, எந்திரி, உன் காய்ச்சலெல்லாம் எப்படி இருக்குது, எந்திரியானா உடனே எந்திரிச்சு, இல்லை நான் நார்மலாக நல்லா இருக்கேன், ஒன்றுமே இல்லைங்கிறார். அந்த மாதிரி எந்தெந்த நிலைகளில் அவர்கள்லாம் அதை பார்த்து கொள்ள வேண்டியது இருந்தது என்று பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம அன்டச்சபிள்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் என்ன இருக்குது, 2 உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு அம்மா ஒரு கீழ்ச்சாதிக்கார பெண் வந்து தினம் வந்து பார்த்துட்டு போவாள். அண்ணன் யாரும் அதை பார்த்துருக்குறாங்க, எங்கேயும் வரதே இல்லையே, பக்கத்தில் தூரத்தில் இருந்து அப்படியே போயிடுறாங்க. எல்லோரும் வந்து காலில் விழுறாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் வரனா அவளை கூப்பிட்றாங்க, பக்கத்துலேயே நான் வந்து கீழ்ஜாதிக்காரன், இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ அங்கே அருகில் அவங்களாக கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி கடைசியில் நீ ஒன்றும் இதில்லை, நீயும் ஒரு தெய்வீக குழந்தை தான் என்று இனிஷியேஷனும் கொடுக்குறாங்க. இனிஷியேஷன் கொடுத்து உள்ளூரில் எல்லாத்துக்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் இவருடைய பூர்வீகத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை எடுக்கிறாங்க. அதே போன்று பெங்களூரில் ஒரு பையன் ஆதி மூலம் பேர், ஜன்னல் என்னென்னு பார்த்துட்ருக்கிறார். பரட்டை தலை, சட்டை கட்டையெல்லாம் ஒன்றும் சரியில்லை, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுடைய முகம் பார்த்தா அவன் யாருக்கு ஏதோ ஒன்று தோணியிருக்கு. அதனால் நீ உள்ளவான சொல்லும்போது, இல்லை நான் வரமாட்டேன், நான் ஹரிஜன் இது நிலத்து சேர்ந்தேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. இல்லை பரவாயில்ல நீ வா அப்படின்னு உள்ளே வந்த உடனே அவங்க தலையெல்லாம் கோதி விட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் குளிப்பாட்டி புது துணியெல்லாம் கொடுக்க வச்சு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இது எதுக்கு சொல்ல வர்றா, 150 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது இன்றைக்கும் அன்டச்சபிள் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இன்னும் 2 டம்ளர் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் வெளியே தெரியறது இல்லையே ஒழிய, ஆனால் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அந்த காலத்திலேயே அவர்கள் அந்த நிலை கூடாது என்று எண்ணினவர்கள். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் என்ன பண்ணார்னு கேட்க ஜோக்கியமாக நினச்சால, குரு மகாராஜ் அவ்வளோ பெரியவர், அன்னையார் என்ன இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கான்னு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எங்கேயோ படித்ததை நான் சொல்கிறேன். மேலை நாட்டு பெண்ணவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா, ரொம்ப மோசமான நிலை, எப்படியாவது நீ சரிப்படுத்தி விட வேண்டும், நீ சொன்னால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையார் சொல்கிறாங்க, நீ எல்லாம் சரியாக போடும், நீ போ. சரி இருக்கும்போது கடைசியில் அவருக்கு சரியாயிடும், நீ சொன்னால் சரியாயிடும்னு சொல்லிகிட்டு இருக்கா. கடைசியில் யோகமாக பார்த்து குருதேவர் இருக்கிற ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படி, நீ இதை போய் உன்னுடைய மகனுடைய தலையில் தடைவிடு, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி சரியாகி விட்டது. யோகியன்மாக சொல்கிறா போகும்போது, இந்த மாதிரி இது என்ன பண்ணது, இதை தலையில் தடவி விட்டுட்டு கங்கையில் போடுன்னு சொல்ல. நான் கங்கையில் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புது துணியில் வச்சு இது எப்போ ஏதாவது வந்தாலும் நான் உபயோகப்படுத்திக்குவேன்னு அவங்க வச்சுருந்ததாக அதுலேயும் ஒரு இது இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய உயர்ந்த நிலை என்பது நமக்கு ஒன்று இருந்தாலும் கூட நமக்கு என்ன பிரயோஜனம், நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன பிரயோஜனம், அதுதான் முக்கியம். இப்போ பெரியவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன உபயோகப்படும் என்று பார்த்தோமையானால் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளையாவது சுவாமிஜி சொன்ன மாதிரி டேக் எ ஃபியூ 5 பாயிண்ட்ஸ் மேக் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த உயர்ந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு முற்பட்டால்தான் நாம் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவியாரின் ஒரு பக்தர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இருக்குது. இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இல்லைன்னா காது கேட்டுக்கிட்டு வெடிய வெடிய ராமாயணம் வெடிஞ்சா சித்தப்பன், அந்த கதையில் நம்ம இருக்கக்கூடாது. சீதைக்கு ராமர் அவர் துணைவர்னு சொல்கிற அளவுக்கு தரும்ல, சித்தப்பான்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், தான் முக்கியம். அதனால் இந்த 3 நாள் நீங்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு சொல்கிறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் கூட இன்னும் மணி அடிச்சுட்டு தான் இருந்தது காலையில் யாருதோ. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏதாவது இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு இருக்க முடியாது, என்ன இருக்க முடியும், அது மனம் இருந்தாலும் விடாது.
அவ்வளோ மனம் எப்பவுமே பைப்பில் தண்ணி திறந்து விட்டால் எங்கே போகும்? அது மேலே போகணுன்னே என்ன பண்ணணும்? மோட்டார் வைக்கும். அது மோட்டாரை வைக்கிறது சுலபமா, திறந்து விடுறது சுலபமா? திறந்து விடுறது சுலபம். மனம் அப்படித்தான், கீழே தான் போகும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மேலே ஏற்றுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அந்த மாதிரி அந்த உயர்ந்த நிலையத்தின போகவில்லை என்றால் அது நாமே அந்த உயர்நிலை எடுத்து சொல்வதற்கு விருப்பம் இல்லை, அல்லது தகுதி இல்லைன்னு தான் அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அண்ணன் சில உபதேசங்களை ஒரு 5 தர பார்க்கணுன்னா மற்றவர்கள் எல்லாம் தெரிஞ்சது தான். மற்றவர்கள் குறை காணாமல் நம்முடைய குறைகளை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகத்தில் யாரும் அந்நியர் இல்லை, உலகம் முழுவதும் உனக்கு சொந்தம் என்பதில் நம்பிக்கை கொள். நீ எப்போது துன்பத்தில் இருக்கிறாயோ அப்போது அன்னை உதவி இருக்கிறாள் என்று நம்பிக்கை கொள். சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நினைக்க மாட்டோம், கஷ்டம் வரும்போது தான் 1000 தடவை சொல்லுவோம். யாரெல்லாம் இங்கு என்னை காண வந்திருக்கிறார்களோ இனிமேல் வரப்போகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னும் ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை கூறவும் என்று சொல்லிட்டு போயிட்டான். என்னுடைய குழந்தைகள் அனைவரும் ஏற்கனவே ஆசையை பெற்றவர்கள். நம்பிக்கை இருந்தால், நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை பெற்றிருக்கிறீர்கள். அவர்களுக்கு யாராலும் எந்தவித துன்பத்தையும் கொடுக்க முடியாது. எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறா பாருங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அதில் பக்தி அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதற்கு ஒரு சின்ன கொட்டேஷன் நான் எல்லா இடத்துலையும் அது சொல்வது உண்டு. அது இங்கிலீஷில் இருக்கிறத நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அது தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா படித்தேன்னா ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டேன்னு எழுதி வச்சுருக்கேன். இதை நாம் அறிவிலும் ஆற்றலும் வானுயர வளர்ந்து விட்டோம். we have grown in knowledge and intelligence எழுதுகிறார். ஆனால் நல் எண்ணங்களிலும் மனிதாபிமானத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். grown in knowledge and intelligence, not in wisdom and virtue. இந்த பின்ன இரண்டிலும் முன்னேறாததால் நமது வாழ்க்கையானது மீள முடியாத சிக்குண்ட நூல் செண்டு போன்று துன்பங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான பொருளாதார முன்னேற்றத்தால் நவநாகரிகம் என்ற பெயரால் நல் எண்ணங்களிலும் மனிதாபிமானத்திலும் அடிப்படையாக இருந்த மதத்திலும் ஆன்மீகத்திலும் இருந்த நம்பிக்கைக்கு தளர்வு ஏற்பட்டு விட்டது. அதனால் மனிதகுலம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும் என்ற நிலையான ஒரு எண்ணம் நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. இதை உணர்ந்து அனைவரும் மதத்திற்கு செய்ய வேண்டிய நம்ம கடமைகளை, ஆன்மீகத்தில் செய்ய வேண்டிய சாதனைகளை முன்னுரிமை கொடுத்து செயல்முறைப்படுத்தி நல்ல எண்ணங்களிலும் மனிதாபிமானத்திலும் முன்னேறவில்லை என்றால் மனிதகுலம் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் எல்லா வளங்களுடனும் வாழ முடியும் என்பது என்றும் ஒரு தனி மனிதன் இந்த பூமியில் இருக்கும் வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் என்கிறார். as long as a single human being is alive, it will be only a dreamனு சொல்கிறார். அதனால் நாம் நன்றாக மகிழ்ச்சியாக வளமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம தான் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நம்ம கையில் தான் இருக்கிறது. இந்த 30 தெய்வங்களின் வாழ்க்கை உபதேசங்களை படித்து நாமமாக இருக்க முயற்சி செய்து சாமிஜி சொன்னது போன்ற நீ வெற்றி அடைகிறாரா என்பதை காலையில் சொன்னார் சாமி. புத்தரேத் ஆத்மனாத்மன், தன் நம்மை நாம தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் இல்லையா? ஆன்மீகத்தில் மட்டும் வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. மற்றது எல்லாம் பண்ணலாம். குருதேவர் அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார்? வாழைப்பழத்தை உரிக்கலாம், வாயில் வைக்கலாம், கீழே வெள்ளாமல் தலை தூக்கி வச்சுக்கலாம், குத்தலாம். ஆனால் என்ன பண்ணணும்? கடைசியில் யார் முழுங்கணும்? முழுங்குறீங்களா? எல்லாரும் உபதேசங்களை இந்த மாதிரி முழுங்கினால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமோ இல்லையா? இல்லை என்றால் இந்த தனி மனிதன் ஒருவர் இருக்கிற வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அது கேள்விக்குறியாக இருக்க விரும்புகிறீர்களா இல்லை அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறீர்களா என்பதற்கு
நீங்களாக தான் முடிவு பண்ணக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் அந்த உயர்ந்த நிலையில் போக வேண்டும் ஆசைப்படுவார்கள் என்பது சந்தேகமில்லை. அதற்கு இந்த 30 தெய்வங்களும் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரிவடை வருகிறேன். வணக்கம்.